ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சியா இருக்காங்க. பண விஷயத்துல இந்த வருடம் அவங்க கொடுக்கக்கூடிய அல்லது அடுத்த பயிற்சி வரைக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இதில் ஆட்டோமேட்டிக் ஓப்பன்லாம் கிடையாது. ஸோ எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எடுத்து சஃபல் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறது தான். ஓ, என்ன உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, சரியில்லையே, சரியாக சஃபல் பண்ணலன்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி போடுவோம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதி நம்ம ராகு பார்த்துட்டு குருவே நல்லா சொல்லிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்கள் 2ல் ராகு இருக்கார், குரு அவரை பார்க்குறாரு. அதனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னொன்று எடுப்போம். மூவிங் அப். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு மூவிங் அப் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். எதோட விட்டுன்னு தெரியல மகர ராசினியர்களே, ரொம்ப சொதப்புது இன்றைக்கி ஃபோனு. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன வந்ததுன்னு திருப்பி ஒரு வாட்டி கார்டு காமிச்சிடுறேன். மூவிங் அப். கெரியர் இஸ் ஆன் த ரைஸ், நியூ ஆஃபர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி இன்க்ரீசஸ், கோ டு நெக்ஸ்ட் லெவல். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு. இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, தனுஷுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுனால நம்ம திருப்பி எடுத்திருக்கோம் சஃபில் பண்ணி. ஆனால் 2 கிட்டத்தட்ட ஒரே மீனிங்காக தான் கொடுக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அடுத்த லெவல் போக போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு சேலரி இன்க்ரீசஸ், ஆஃபர்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். அந்த மூமெண்ட் தான் உங்களுது. இப்போ ஏஞ்சல் கார்டு பார்க்கலாம். Stargazer, set your sights higher. பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் லெவல். உங்களுக்கு அட்வைஸும் ஒரு இந்த வானவியல் ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரும் வந்திருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்கும் பார்வை தொலைநோக்கு பார்வையோட சிந்தனை வச்சு உங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் தான் இந்த கார்டோட மீனிங். தேங்க்யூ.